வணக்கங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் வந்து இன்னைக்கு குறைகளை கேட்பதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் வந்திருந்தாங்க. நமது பகுதியில் வந்து பல்வேறு நகராட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து மனுவாக கொடுத்துருக்குறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, பேருந்துகள் வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு கருந்தமடியிலெல்லாம் வந்துட்டு போயிட்டு கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் வந்து மதுபான கடைகள் குறைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பார்த்தா அதிகரிச்சிருக்குது. அது பல முறை மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம. இருந்தாலும் கூட வந்து கடைகள் புதுசாக ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சமுதாயம் பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழக அரசு வந்து மது கூடங்களை வந்து குறைத்து நம்முடைய தமிழக மக்களும் வருங்கால இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டும் விதமாக நம்ம தமிழக அரசு இருக்கும்னு சொல்லி போட்டு நான் கேட்டுக்கொள்கிறோம். நொய்யாற்று பக்கத்தில் இது இருக்கு. பட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கத்துல இருந்து இந்த கடையை மாற்றி கொண்டு வந்துருக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற பகுதியில் வேண்டாம்னு சொல்லி போட்டு நம்ம வணக்கம். கருமத்தம்பட்டி நகராட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்களுக்கு மேலே வசிக்கக்கூடிய இந்த பகுதி. இந்த பகுதியில் இருந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் போறக்கோ இல்லை கல்லூரிகள் போறக்கோ மாணவ மாணவிகள், அதே மாதிரி மருத்துவமனை செல்லக்கூடிய நோயாளிகள், வேலைக்காக செல்லக்கூடியவங்க எல்லாமே வந்து பேருந்து நம்பியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த வழித்தடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கு மேல பேருந்துகள் இருந்தும் கூட இந்த சரியான அரசு வந்து வழிகாட்டு இல்லாதனால கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாகவே அனைத்து பேருந்துகளுமே வந்து பைபாஸில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்க கிட்டத்தட்ட 1577வது நாளா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போராடி ஒவ்வொரு பஸ்ஸையும் இந்த கல்லூரி மாணவர்களுக்காகவும் வேலைக்கு போறவங்களுக்காகவும் போராடி தினமும் சிரமப்பட்டு இந்த பேருந்துகளை முடிஞ்ச வரைக்கும் இறக்குறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கருமத்தம்பட்டி உள்ள ஊருக்குள்ள வராம பைபாஸ் ரோட்லயே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனியார் பஸ்ஸுகளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு டு கோயம்புத்தூர் ஓடக்கூடிய வண்டியா கிட்டத்தட்ட நாங்களும் ஒவ்வொரு பஸ் மேலையும் கம்ப்ளைண்ட் போடுறோங்க, வழக்கு பதிவு செய்யறாங்க. அதை எல்லாம் தாண்டியும் கூட எந்த அரசு அதிகாரிகளுக்கோ போக்குவரத்து அதிகாரிகளுக்கோ கட்டுப்படாம தொடர்ந்து அந்த பேருந்துகள் வந்து இன்னும் பைபாஸ்லயே தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு கேள்வி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இத்தனை நடவடிக்கை எடுத்தும் கூட அதிகாரிகளே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த பேருந்துகள் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது எல்லாம் வருத்தம் அளிக்குது. இது வந்து இனியாவது இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அனைத்து பேருந்துகளும் ஊருக்குள் வந்து பயணிகளை ஏற்றி இறக்கி செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்ன பண்றீங்க? நாங்க தொடர்ந்து 1577 நாட்களாக ஒரு நாளும் கிட்டத்தட்ட பஸ் கீழே அவினாசியிலிருந்து வந்து இறங்கக்கூடிய இடத்துல காலையில 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நின்று முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பேருந்துகளை வந்து சர்வீஸ் ரோட்ல கீழே இறக்கி விடுறோம். அதே மாதிரி மாலை நேரத்திலையும் நம்ம கருமத்தம்பட்டி ஊருக்குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாலை நேரத்திலேயே கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகளை பைபாஸ் ரோட்ல பயணிகளை இறக்கி விடாத அளவுக்கு மேல நின்று அந்த பேருந்துகளை திரும்ப நாங்க ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பெரும்பாலான தனியார் பேருந்துகள் பைபாஸ்லயே தான் போயிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து அரசு பேருந்துகள் பொறுத்த வரைக்கும் 1 to 1 நான் ஸ்டாப் போட்டுக்கிறாங்க. இருக்கக்கூடிய பர்மிட் பார்த்தீங்கன்னா 3 வண்டிக்கு தான் நான் ஸ்டாப் பர்மிட் இருக்கு, 1 to 1 இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 5 நிமிடத்துக்கு ஒரு வண்டி 1 to 1 போட்டிருக்காங்க. இந்த அரசு பொதுமக்கள் நலன் மேல வந்து அக்கறை இல்லாதனால பொதுமக்கள் வந்து மிக சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து மிக விரைவில் ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் முறைகேடு அப்படிங்கிறது அவங்களுடைய தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ஆனா 1 to 1 அப்படிங்கிறது 3 வண்டிக்கு தான் நான் ஸ்டாப் பர்மிட் இருக்கு. இந்த 3 பர்மிட் வச்சு கிட்டத்தட்ட 40-50 1 to 1 பேருந்துகளை எப்படி இயக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடியோ இல்ல ஒரு முறைகேட நடக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய சந்தேகம்.